வீட்டிலேயே கலப்படம் இல்லாமல் சுத்தமான இடியாப்ப மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பச்சரிசியை 3 முறை சுத்தமாக கழுவி அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறிய அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. சுளவு அல்லது ஒரு அகலமான பாத்திரத்தை கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு சுத்தமான துணியை விரிச்சிக்கோங்க. மை போல் மிக்சியில் அரைச்ச அந்த மாவை எடுத்துட்டு வந்து ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுங்க. மாவு மட்டும் கீழே வந்து விழும்படியாக சுத்தமாக சலிச்சு எடுங்க. இதை மீண்டும் மீண்டும் இன்னொரு முறை அரைச்சி கூட நீங்கள் சலிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற வச்ச அரிசியை அப்படியே அரைச்சி சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி சலிச்சு எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல சுத்தமான மை போன்ற இடியாப்ப மாவு கிடைக்கும். இந்த மாவை நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்த பிறகு மீண்டும் இதை கொண்டு வந்து சல்லடையில் சேர்த்து மறுபடியும் நல்லா சலிச்சு எடுக்கணும். ஏன்னா வறுத்து எடுக்கும்போது மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய துகள்களும் மேலே வந்துடும். இது மூலமாக உங்களுக்கு பட்டு போன்ற அழகான மென்மையான இடியாப்ப மாவு கிடைக்கும். இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க, வீட்டிலையே தயார் பண்ண இடியாப்ப மாவு எவ்வளவு அழகா பட்டு போல் இருக்குன்னு பாருங்க, மென்மையாக இருக்குன்னு பாருங்க. இப்படி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இப்படி தயாரித்த இந்த மாவை நீங்கள் தண்ணியை நல்லா சுட வச்சு கட்டி சேராதபடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைந்து நீங்கள் இடியாப்ப அச்சில் வச்சு இடியாப்பம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு அழகாக இருக்குங்க. வீட்டிலேயே இடியாப்ப மாவு இப்படி நீங்கள் தயார் பண்ணி பயன்படுத்துங்க. வணக்கம். இந்த குறிப்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கங்கள்.